இன்னைக்கு vlog-ல ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான். வாங்க என்னன்னு சொல்றேன். அண்ட் இன்னைக்கு தான் நான் வந்து என்னோட ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். ஸ்க்ரீன்ல போடுறேன் பாருங்க. அண்ட் மார்னிங் கிளம்பும்போதே அந்த ஐடி கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னதான் அங்கே பிடிச்சிருந்தாலும் பிடிக்காம இருந்தாலும் அங்கே இருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. நம்ம கூடவே இருக்க ஒரு விஷயம் சடனாக இல்லைன்னா அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பட் அந்த ப்ரெசன்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஈவினிங்ல இருந்து. அண்ட் வந்த உடனே என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். ஐ மீன் நாங்கள் 2 பேரும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரீல் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து ஃபீல்லாம் பண்ணலை, அதை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அண்ட் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸுக்கு சாரி, பிகாஸ் வேறு இடம் இல்லை. ஸோ இப்போ இதை சொல்லி ஆகணும்னு சொல்லி தான் இங்கே மாடியில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஐசிஎன் நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு என் வாயிலேருந்து கண்டிப்பாக வராது. பிகாஸ் இது நான் ஸ்ட்ராங்காக எடுத்த டெசிஷன் தான். 2027 கண்டிப்பாக ஐசிஎன் பண்ண போகிறேன். அண்ட் அது வந்து மென்ஸ் ஃபிட்னஸில் தான் நான் யோசிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த பல்கிங்கில் எனக்கு ஒரு நல்ல சைஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மென்ஸ் ஃபிசிக் இல்லாமல் கிளாசிக் கேட்டகரியும் பண்ணுவேன். பட் ஐசிஎன் பண்ணுவது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான். ஐசிஎன்லேருந்து நான் குவிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது ஒரு அப்டேட். ஒர்க் ரிசைன் பண்ணது ஒரு அப்டேட். அண்ட் மண்டேலேருந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன். அது ஒரு 90 டேஸ்க்கு போகுது. அண்ணா நகர் வரைக்கும் நான் டெய்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்க்க வந்தால் பரவாயில்ல. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். அதனால எனக்கு டைம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ இது சைட் பை சைட் நான் என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் பழையபடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட பிளாக்ஸை ஸ்டார்டிங்கில் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இந்த ஒர்க்னால எனக்கு ஸ்லீப் சைக்கிள் மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால டெய்லி கொஞ்ச நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். இப்போ அகைன் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. அண்ட் இது வரைக்கும் எந்த இயர்லையுமே எனக்கு தோணுனது இல்லை இந்த இயர் என்னோட இயர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2026 எனக்கு தோணி இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்னோட டெசிஷன்ஸுமே நான் கரெக்டாக எடுத்துகிட்டு வரேன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஐசிஎன் ப்ரிப்பரேஷன் அண்ட் நடுவில் யூடியூப் வீடியோக்கு கண்டென்ட்ஸுமே கொடுக்குறேன். vlog வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் போட்டிருந்த போலாக இருக்கட்டும், ஒரு வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டினுக்காக இருக்கட்டும், நிறைய பேர் ஐசிஎன் vlog தான் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறத தான் நான் பண்ண முடியும். அதனால் ஐசிஎன் vlogsே போடுறேன். அண்ட் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த vlogs இல்லாமல் யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸையும் கொடுக்குறேன். ஸோ இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பெருசாக இருக்காது. பிகாஸ் நான் போயிட்டு வந்து அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். அண்ட் அகைன் பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்கு சாரி. அண்ட் எங்கேயாச்சும் திக்கி பேசியிருந்தேன்னா நான் எப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிடுவேன். ஸோ அங்கங்கே எடிட்டிங்லாம் பெருசாக இருக்காது. நாளையிலேருந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ரொட்டீனை நீங்கள் பார்ப்பீங்க.